ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் உச்சநீதிமன்றத்தில் இருந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக வந்த தீர்ப்பு, அதாவது மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போக தமிழக வெற்றி கழகம் என்ன ஒரு முடிவை உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கிறாங்க, எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட போகுது அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னதான் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக தீர்ப்புகள் வந்தாலும் மக்கள் பாத்தீங்கன்னா டிவிகே கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அதிகரிச்சுட்டே வருது. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா என்ன ஒரு பாதிப்பு டிவிகே கட்சிக்கு ஏற்பட்டிருக்குது அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துடலாம். அதாவது நேற்று கரூர் சம்பவம் தொடர்பான வழக்குல புஷி ஆனந்த் அவர்களையும், அது மட்டும் இல்லாம சிடிஆர் நிர்மல்குமாரின் முன்ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க. இந்த ஒரு காரணத்தினால விரைந்து அவர்களை கைது செய்ய தனிப்படை அமைத்து தேடிட்டு வராங்க. ஏற்கனவே மாவட்ட செயலாளர் மதியழகன் கைதான நிலையில ஆதவ் அர்ஜுனா மீதும் நடவடிக்கை எடுக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி கட்சியோட முக்கிய புள்ளிகளுக்கு பாதிப்பு ஏற்படுற காரணத்தினால தளபதி விஜய் சேர் தவிர்த்து மற்ற யாருமே டிவிகே கட்சியில எக்ஸ்பீரியன்ஸான ஆள் பாத்தீங்கன்னா இல்ல. இந்த ஒரு காரணத்தினால கட்சி தலைமை என்ன பண்ண போகுது அப்படின்றக்கான ஒரு குழப்பத்துல பாத்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாம நேற்று தளபதி விஜய் சார் இந்த மாதிரியான நிகழ்வுக்கு யாருமே வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக பாத்தீங்கன்னா நல்லதே நடக்கும், விரைவில் கரூர் மக்களை சந்திக்க போறேன் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. யாரு என்ன சொன்னாலும் கண்டிப்பாக உண்மை வெல்லும் அப்படின்னு தொண்டர்கள் சொல்லிட்டு வராங்க. கூடிய விரைவில் நல்ல ஒரு செய்தி வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2 வாரங்களுக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஓகே அன்பா, நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுற காரணத்தினால தமிழக வெற்றி கழகத்திற்கு பாதிப்பு ஏற்படுமா இல்லை அப்படின்றதையும் 26ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.